வங்கக்கடலில் 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரும் பெஞ்சல் புயல் இன்று பிற்பகலில் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரி அருகே கரையை கடக்கிறது. புயல் கரையை கடக்கும் போது சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீச வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை. வங்கக்கடலில் நகர்ந்து கொண்டிருக்கும் பெஞ்சல் புயல் ரேடாரில் படம் பிடிக்கப்பட்ட மேகக்கூட்டங்களின் முப்பரிமாண தோற்றத்தை வெளியிட்டது வானிலை மையம். சென்னை நகர் மற்றும் புறநகரில் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை. ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலால் ஊர்ந்து சென்ற வாகனங்கள். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட். ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட 9 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, கரூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. புதுச்சேரியில் இன்று அதி கனமழை பெய்யும். காரைக்காலில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்பட 9 மாவட்டங்களில் இன்று பள்ளிகள், கல்லூரிகளுக்கு விடுமுறை. கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் விடுமுறை அறிவிப்பு. சென்னை உள்ளிட்ட விடுமுறை அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது. இன்று புயல் கரையை கடப்பதால் தமிழ்நாடு அரசு உத்தரவு. வீட்டிலிருந்து பணியாற்ற ஐடி ஊழியர்களை அறிவுறுத்த வேண்டும். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவு. புயல் கரையை கடக்கும் போது ECR, OMRல் தற்காலிகமாக பேருந்துகள் ஓடாது. தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் போது வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம். பொதுமக்களுக்கு அரசு அறிவுறுத்தல். சென்னையில் மாநகர பேருந்துகள் இன்று வழக்கம் போல் இயக்கம். புயல் மற்றும் மழையை பொறுத்து சேவையில் மாற்றம் செய்யப்படும் என போக்குவரத்து கழக அதிகாரிகள் தகவல். சென்னையில் இன்று மெட்ரோ ரயில்கள் வழக்கம் போல் இயக்கம். புயலை பொறுத்து ரயில் சேவையில் மாற்றம் இருக்கும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங் தகவல். புயல் தொடர்பான அண்மை நிலவரத்தை பார்த்து வருகிறோம். சென்னையிலிருந்து 190 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது புயல் மையம் கொண்டிருக்கிறது. மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது பெஞ்சல் புயல் நகர்ந்து வருகிறது. இது புதுச்சேரியிலிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 190 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது. தற்போது மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் அது நகர்ந்து வருகிறது.
மாமல்லபுரம் காரைக்கால் இடையே இன்று பிற்பகல் பெஞ்சல் புயல் கரையை கடக்க தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் புதுச்சேரியிலிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையில் இருந்து 190 கிலோமீட்டர் தொலைவிலும் அது தற்போது உள்ளது. இந்த சூழலில் இன்று பிற்பகலில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகனமழை என்பது பெய்து வருகிறது. மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் பெஞ்சல் புயல் நகர்ந்து வருகிறது. சென்னை மாமல்லபுரம் மற்றும் காரைக்கால் இடையே பெஞ்சல் புயல் இன்று பிற்பகலில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் மேகக்கூட்டங்கள் எவ்வாறு உள்ளன, அதேபோல இந்த புயல் தற்போது எந்த தூரத்தில் மையம் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக தற்போது வரைகலை வாயிலாக விளக்க வருகிறார் நெறியாளர் பாலவேல். இனி விவரங்கள். நன்றி சிவரஞ்சனி. தற்போது பெஞ்சல் புயல் இன்று பிற்பகல் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் நேற்று இது புயலாக உருவானதற்கு பின்னாடி இதனுடைய வேகம் அப்படின்னு பார்த்தோம்னா மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகமாக இருந்தது. அது பிறகு படிப்படியாக குறைந்து 12 கிலோமீட்டர் வேகமாக குறைந்தது. அது நள்ளிரவு நேரத்தில் அது 7 கிலோமீட்டர் அப்படிங்கிற அந்த வேகத்தில் இருந்தது. அந்த வேகம் தான் கடந்த 6 மணி நேரமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த மேக கூட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த மேக கூட்டங்கள் மழை பொழிவை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றன. தற்போதைய தகவலின்படி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் காற்றின் வேகம் என்பதும் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. நம்ம இந்த மேகக்கூட்ட பகுதிகள் இருக்கு இல்லையா, அதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் புதுச்சேரிக்கு கிழக்கு பகுதியில் கிட்டத்தட்ட 170-180 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையினுடைய தென்கிழக்கு பகுதியில் 190 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது இந்த புயல் என்பது பெஞ்சல் புயல் என்பது மையம் கொண்டிருக்கிறது. இது மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிற அளவில் தான் தற்போது வரைக்கும் நகர்ந்து வருகிறது. எனவே இது இன்று பிற்பகல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தில் அந்த பகுதிகளில் தரைக்காற்று என்பது மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்முடைய சென்னை உட்பட கடலோர பகுதிகள் மாவட்டங்கள் எல்லா இடங்களிலும் அதீத மழை பொழிவு என்பது இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தி இருந்தாங்க. அந்த அடிப்படையில் மழைப்பொழிவு மட்டுமல்லாமல் தரைக்காற்றின் வேகமும் அதிகரிக்கும். எனவே அந்த நேரத்தில் வெளியில் வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் எச்சரிக்கை. நம்ம அதே நேரத்தில் பிற்பகல் நேரம், அதாவது அந்த புயல் கரையை கடக்கக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்திலும் நாம தற்போதைக்கு எந்த அளவுக்கு இந்த புயலினுடைய வேகம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த காற்று பகுதி, இந்த கண் பகுதி இருக்கு இல்லையா, அது இன்று பிற்பகல் சரியாக கரையை கடக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய வேகம், காற்றினுடைய வேகம் இன்னும் அதிகரிக்கும். அதே நேரத்தில் மழையினுடைய வேகமும் இன்னும் அதிகரிக்கும். அது 7 கிலோமீட்டர் தான் அப்படிங்கிறதுனால ஒருவேளை பிற்பகல் அப்படிங்கிறது தாமதமாக கூட ஆகலாம். அது மாலை நேரம் வரைக்கும் கூட போகலாம். எனவே அந்த புயல் கரையை கடக்கக்கூடிய நேரத்தில் தரைக்காற்றின் வேகம் அதிகரிக்கும், மழைப்பொழிவு அதிகரிக்கும். நம்ம பரவலாக எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய தகவல்களையும் பார்த்துக்கிட்டு வரும். காரைக்கால், கிழக்கு கடற்கரை சாலை, மாமல்லபுரம், புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலவரங்களையும் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் தற்போதைக்கு குறிப்பிட்ட இடங்கள், அதாவது காரைக்கால் உள்ளிட்ட இடங்களில் மழைப்பொழிவு இல்லை. அதே நேரத்தில் காற்று என்பது மிதமான காற்றாக இருக்கிறது. ஆனால் சென்னை உட்பட கடலோர பகுதிகளில் ஒரு பலத்த காற்று அடிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. அதே நேரத்தில் மழைப்பொழிவும் அங்கு இருந்து கொண்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. சிவரஞ்சனி, தற்போதைய நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலவேல். தற்போது பெஞ்சல் புயல் என்பது பிற்பகலில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை என்பது பெய்து வருகிறது. அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் சென்னையில் மொத்தம் 3 சுரங்கப்பாதைகளில் மழைநீர் என்பது தேங்கியிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் 3 சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. குறிப்பாக மாணிக்கம் நகர், ஸ்டான்லி நகர், பெரம்பூர் சுரங்கப்பாதைகளில் மழைநீர் தேங்கியிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது.
காரைக்கால் மற்றும் மாமல்லபுரம் இடையே பெஞ்சல் புயல் இன்று பிற்பகலில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில் புதுச்சேரிக்கு அருகே அது கரையை கடக்க இருக்கும் சூழலில் தற்போது புதுச்சேரியிலிருந்து கிழக்கே 180 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவிலும் பெஞ்சல் புயல் என்பது மையம் கொண்டிருக்கிறது. இது தற்போது 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரக்கூடிய சூழலில் மேலும் மழை மற்றும் காற்றின் வேகம் என்பது அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையிலிருந்து தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையம் கொண்டிருக்கும் நிலையில் இது தொடர்பான விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ சென்னையில இருந்து தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. 7 கிலோமீட்டர் வேகத்துல இந்த புயல் நகர்ந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேகம் என்பது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது இன்னும் குறைந்து பிற்பகலில் கரையை கடக்கும் என்பது மாலை என்று தாமதமாவதற்கு வாய்ப்புகள் உள்ளதா? அதாவது பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 9 ஒரு 15 மணி நேரமா பாத்தீங்கன்னா இந்த புயலானது வடமேற்கு திசையில நகர்ந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா வடமேற்கு திசையில நகரும்ங்கிறது நம்ம கிட்டத்தட்ட எல்லாருமே எதிர்பார்த்த ஒண்ணு. பட் ஆனா வடமேற்கு திசையில நகர்ந்துட்டு இருக்கு ஒண்ணு. ரெண்டாவது இது வட மேற்கு திசையில நகரணும். அது இனி கடந்த ஒரு 2-3 மணி நேரமா பார்த்தோம்னா கொஞ்சம் மேற்கு திசையில நகர்றதுக்கான இது தெரியுது. அதனால திசை மாறும் போது இதே மாதிரி மெதுவா தான் போகும், வேகம் எடுக்காது. பெரும்பாலும் இன்று மாலை அல்லது ஒரு முன்னிரவு போல இந்த கரை கடக்கும் நிகழ்வு தாமதமாகும்னு நினைக்கிறேன் நான். தற்போது வரை சென்னையில கனமழை பெய்து வருவதை பார்க்க முடிகிறது. அதிகாலை முதலாக தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்கும் என்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் காரைக்காலில் பெரிய அளவில் மழை இல்லை. இனி அங்கு மழை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது பாத்தீங்கன்னா இப்போ இந்த பெஞ்சல் புயலானது புதுச்சேரிக்கு கிழக்கு பகுதியில் இருக்கு. பெரும்பாலும் புதுச்சேரிக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கரையோர பகுதிகளில் மழையின் தாக்கம் கம்மியா இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வடமேற்கு திசையில நகராம பெரும்பாலும் இது வடமேற்கு திசையில நகர்ந்துட்டு இருக்கு. அந்த நார்த்வர்ட் மூவ்மெண்ட்னால என்ன ஆகுதுன்னா இது இன்னும் கொஞ்சம் மேல வந்திருக்கு, கரையொட்டி வராம. அதனால அதிக மழை நிகழ்வுங்கிறது பெரும்பாலும் புதுச்சேரிக்கு வடபகுதியில தான் இருக்குமே தவிர புதுச்சேரிக்கு தெற்கு பகுதியில இருக்கிறதுக்கு தற்போதைய நிலையில வாய்ப்பு குறைவு. வானிலை படிவங்கள் சில படிவங்கள் கடைசி இல்லைங்களா, அதாவது கரை கடக்கும் நிகழ்வுக்கு ஒரு 6 முதல் 9 மணி நேரம் முன்னாடி இருக்கிற பீரியட்ல ஒரு மேற்கு தென்மேற்கு நகர்வு இருக்கக்கூடும் அப்படிங்கிற கணிப்பு இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல புதுச்சேரி மற்றும் சிதம்பரம் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் மழை பார்க்கலாம். பட் பெரும்பாலும் டெல்டாவிற்கு மழைக்கு வாய்ப்பு, கனமழைக்கான வாய்ப்பு குறைவுன்னு நான் நினைக்கிறேன். டெல்டாவில் கனமழைக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ இசிஆர் OMR சாலைகள்ல பிற்பகல்ல மக்கள் பயணிக்க வேண்டாம், அரசு பேருந்துகளும் அங்கு இயக்கப்படாது பிற்பகல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அங்க மழை பொழிவு என்பது எப்படி இருக்கும்? சென்னை புறநகர் பகுதிகளில் போக போக இன்னும் மழை அதிகரிக்குமா? அதாவது நீங்க இந்திய வானிலைத்துறையோட லேட்டஸ்ட் புல்லட்டினை பார்த்தா அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்ட்ரல் டென்ஸ் ஓவர்காஸ்ட், அதாவது அடர்ந்த மேக குவியல், ஒரு புயலுக்கான அடர்ந்த மேக குவியல் வட கடலோர தமிழக கரையில உராய ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டார்டட் டு இன்டராக்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது எப்படின்னா இந்த புயலின் அடர்ந்த மேக குவியல் கரையோர தமிழகம், வட கடலோர தமிழகம் மற்றும் தெற்கு கடலோர ஆந்திரா இந்த பகுதியில இப்போ ஊடுருவ ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா மழையின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேற்று நம்ம மழையில விட்டு விட்டு மழை பார்த்தோம். இன்று நள்ளிரவுக்கு அப்புறம், அதாவது அதிகாலைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மழை கிட்டத்தட்ட தொடர்ந்துட்டு இருக்கு. சில சமயங்கள்ல கனமாவும், சில சமயம் சாரல் மழையுமா இருக்கு. ஸோ இதே நிலை தொடரும். அதே மாதிரி மழையின் வேகமும் அதிகரிக்கும். ஸோ புதுவை மற்றும் சென்னைக்கு இடைப்பட்ட கரையோர பகுதிகளில் தொடர்ந்து மழை நீடிக்கும். ஸோ அந்த பகுதிகளில் மக்கள் பயணிப்பது தவிர்க்கலாம்.
இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேறு எந்தெந்த மாவட்டங்களில் எல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் உள்ளது? இன்று இரவு, இன்று மாலை அல்லது இரவு கரை கடந்த பிறகு மேலும் மேற்கு நோக்கி நகரும் போது உட்புற பகுதிகள், அதாவது வட தமிழக உட்புற பகுதிகள், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்ட பகுதிகள், அதுக்கப்புறம் மேற்கு உட்புற மாவட்ட பகுதிகள், அதாவது சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர் போன்ற மாவட்ட பகுதிகள், நீலகிரி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் வந்து சப்சிக்வெண்ட்லி, அதாவது முதல்ல வந்து திருவண்ணாமலை மற்றும் உட்புற தமிழகம், அதுக்கப்புறம் மேற்கு உட்புற தமிழகம், இங்கே வந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும். இது வந்து கரை கடக்கும் நிகழ்வுக்கு அப்புறம் தான், கரை கடந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு இந்த மாவட்ட பகுதிகளில் மழையின் தாக்கம் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு நேரம் நீடிக்கும், நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். இணைப்பில் வந்து பதிலளித்தமைக்கு நன்றி திரு ஸ்ரீகாந்த்.